ஸ்டார்டிங் ஸ்லோவாக போகும், அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கு, பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்கு. இப்போ அஜித்தோட மூவி விடாமுயற்சி பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் விடாமுயற்சியை பார்க்கும்போது எண்ணத்தில் வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சிங்கிறது ஒரு சோஷியல் மெசேஜாக இருக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கான மெசேஜாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் என்ன ஒரு கான்செப்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்னதான் டிவோர்ஸ் பண்ணி பிரியிறேன் அப்படின்னாலும், என்னதான் ரெஜினா வந்து அஃபேரில் இருக்கான்னு சொல்லி குழப்பினாலும் சரி, இல்லை ஒருத்தர் ஏதோ ஏமாத்துற மாதிரியே எல்லாரையும் குழப்பி விடுறாங்க. ஆனாலும் ஸ்டில் தே ஆர் லவ்விங் ஈச் அதர். அந்த நம்பிக்கை அதில் அவர் வந்து எதுவாக இருந்தாலும் வாட் எவர் பிரிஞ்சு போனாலும் என்னோட ஒய்ஃபை நான் தேடுறேன், பிகாஸ் ஐம் இன் லவ் அப்படிங்கிறத விடாமுயற்சியோட தேடி கண்டுபிடிச்சி சக்ஸஸ் பண்ணுறாரு அஜித். காதலி தேடுறாவா கள்ளக்காதலி தேவையா அவளுக்கு? த்ரிஷாக்கு தலைவன் 8 கோடி கொடுக்குறான் அவன் உயிருக்கு. ஆனா இவன் என்ன பண்றா? கள்ளக்காதலி தேடின்னு போறான். அது போல இருக்கக்கூடாதுன்னா இந்த படத்துல நம்ம சொல்ல வராங்க. ஏன்னா பொண்டாட்டி அந்த அளவுக்கு பாசமா நேசிக்கணும்னு இந்த படத்துல எடுத்து சொல்றாங்க. ஆனா அனிருத் அண்ணன் போடுறாரு மியூசிக், பான்னு மியூசிக்கை போட்டு ஈக்கிறாரு. அப்படியே இருக்கு ஒரு மியூசிக்கும், வேற மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க படத்தை. அல்டிமேட். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு காட்சியும். படம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் எத்தனை வருஷம் இருந்தாலும் இது ஃபேமிலி படம். சாலினியம்மா கோச்சிக்காதுக்கோ, அஜித் சாலினியம்மா திரிஷா அந்த அளவுக்கு கணவன் மனைவி மாதிரியே இந்த படத்துல எடுத்துக்காட்ட. தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க, என்ன ஸ்டோரியா நான் சொல்றேன். அந்த அளவுக்கு ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், 4 செவுத்துக்குள்ள நடக்கிறது. தயவு செய்து இதுவே தோழிங்கிட்ட சொல்லிடாதீங்க, தயவு செய்து ஒரு நண்பனு கூட சொல்லிடாதீங்க. இதை வச்சு ட்ராக் ஆகி நிறைய குடும்பம் செதறது. அதுக்குதான் எடுத்துக்காட்டு. என்னதான் தமிழ்நாட்டில் நடந்தாலும் அதே நிலைமை தான். அதே வெளிநாட்டுல அழகா எக்ஸ்பிளைன் பண்ண அந்த படம் ஸ்கிரீன் பிளே கொண்டு வந்துடுறாப்புல. சூப்பரா இருக்கு படம். அப்படிலாம் பண்ணாம சிம்பிளா முடிச்சிருக்காங்க. ஃபேமஸ் ரொம்ப யோசிக்கிறாங்க, கரெக்டா ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. மியூசிக் தான், பேக்ரவுண்ட் மியூசிக் தான் வந்து ஸ்ட்ரென்த்து. பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 பாட்டு தான். மற்றெல்லாம் பிஜிஎம்லாம் அங்கே சப்போர்ட்டிவாக இருந்தது. ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து சப்போர்ட்டிவாக தான் இருந்தது. படம் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி பெரிய எக்ஸ்பிரஷன்லாம் இல்லாமல் அப்படியே ஜாலியாக போய் உட்காந்து பார்த்தா அப்படியே பயங்கரமாக நல்லா இருந்துச்சு. அது அர்ஜுனும் அஜித்தோட காம்போ வந்து மங்காத்தாக்கு அப்புறம் மங்காத்தா விட இது ஒரு படி மேலே போய் இது ஒரு மாதிரி நல்லா வைபா சூப்பராக இருந்துச்சு படம். ஃபைட் சீக்வன்ஸ், அதான் 2 பேரும் ஃபைட் சீக்வன்ஸ் தாண்டி 2 பேரும் ஆக்டிங்ல போட்டி போட்டு நீயா நானான்னு போட்டி போட்டு பயங்கரமா பண்ணிட்டாங்க. த்ரிஷா வந்து ஒரு 40 மினிட்ஸ், ஒரு ½ hourல இருந்து ஒரு 40 மினிட்ஸ் தான் வந்திருப்பாங்க. அவங்கள தாண்டி அஜித் தான் ஒரு படத்தை ஃபுல் படத்தையும் ஷோல்டர்ல கேரி பண்ணி எடுத்துட்டு போறாங்க. சபரிக்கு ஆடும்போது கடவுளே அஜித்தேன்னு ஜனங்கள்லாம் வந்து ரொம்ப ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர கொண்டாட்டமா இருந்தாங்க. சாங் அவ்வளோ வைப்ல இருந்தது. ஸ்டார்டிங் அவ்வளோ வைப்ல ஆரம்பிச்சாங்க. பேர் போடுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை கிழிக்கிற அளவுக்கு மக்கள் என்ஜாய் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டு உண்மையிலே சூப்பராக இருந்தது. அதுலேருந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து படம் நல்லா போச்சு. பட் 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் அங்கேருந்து இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸ்லோ டவுன் ஆனவொடனே இதுக்கு எப்படி அஜித் வந்து ஒத்துக்கிட்டாரு இந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அந்த மாதிரி அவ்வளோ ஸ்லோவாக இருந்தது. கொஞ்சம் போர் கூட அடிச்சிச்சுன்னே சொல்லலாம். இதுக்கு ஃபர்ஸ்டே வரணுமாங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் கூட இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபாக அந்த ஃபீல் கொடுக்கல. ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது. ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்த ஃபீல் இருந்தது. ஒரு மனைவி வந்து பணம் கொடுத்து தான் காப்பாற்றணும் அவசியம் இல்லை. நல்ல முறை வச்சிருந்தவ எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த நாட்டில் சம்பாதிக்க போனாலும் சரி, எந்த கடல் தேசத்தை சம்பாதிக்க போனாலும் தன் மனைவி கிட்ட அடிக்கடி தொடர்பில் இருக்கணும். தன் மகனுங்கிட்ட தொடர்பு இருக்கணும், பிள்ளைங்கிட்ட தொடர்பு இருக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அதுதான் எடுத்துக்காட்டு. ஒரு கார் ரேஸ்ல கூட அஜித் டிரைவிங் பண்றாரு. தன் ஃபேமிலியோட வந்து பார்த்தாங்க. விட்டு கொடுக்கல, பாத்தீங்களா? அதுதான் விட்டு கொடுக்காம வாழ்றதா என் விடாமுயற்சி. குடும்பம் செதறாம இருக்கிறதுக்கு தான் விடாமுயற்சி. மற்றபடி இந்த கதையில ஒன்றும் இல்லை. குடும்பம் செதறாம இருக்கிறது தான் விடாமுயற்சி. நம்ம விடக்கூடாது, முயற்சி பண்ணி மீட்டுவோம். மீட்டரா போல தன் மனைவியை குத்து, அதுதான் கதையை. எல்லாம் எப்படி எப்படியோ பேசுவாங்க, எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து பொறுமையா போகுது. அதுக்கப்புறம் தான் ஒரு குடும்பம்னா அப்படிதான் போவேன். நான் கொஞ்சம் பொண்டாட்டிக்கிட்ட இதெல்லாம் ஸ்லோவாக தான் காட்டுவேன். ஸ்பீடாக ஆக்ஷன் மூவியாக காட்டுவேன். என் மனைவி ஊட்டுறாங்க, என் மனைவி காப்பி போட்டு கொடுக்குறோம். இதெல்லாம் ஸ்லோவாக தான் காட்ட முடியும். விசு படம் மாதிரி தான் காட்ட முடியும். அதுக்கப்புறம் தான் வேற மாதிரியே காட்ட முடியும். ஓகேவா? இதுதான் கதை. யார் எப்படி பேசினா சரி. நிறைய முகூர்த்த நாள் நடக்குது வடபழனி கோயிலே, அங்கெல்லாம் நடக்குது. எல்லா கோயிலும் கல்யாணம் பண்ணி தயவு செய்து முதல்ல இந்த படத்தை பார்த்துட்டு போங்க. மகிழ் திருமலையோட இன்டர்வியூஸ் நிறைய பார்த்தேன். அவர் படம் இப்படிதான் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்துடுங்க, பெரிய மாஸ் படம் அப்படிலாம் நீங்கள் நினச்சி வராதிங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் அப்படி தான் வந்தேன். பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வரல, எந்த ஒரு இதுவும். நான் அஜித் ஃபேன் தான், பட் நான் எந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வரல. டாப் ஸ்டார் படம், டைலாக் இருக்கும், மாஸ் இருக்கும், சாங் இருக்கும், அப்படிலாம் நான் எந்த ஃபீலிங்கே விடல. ஒரு நல்ல படம், ஒரு லவ் ஸ்டோரி. அதாவது மெயினாக இந்த படத்தோட கோர் லைன் என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு
லாங் ட்ரிப் போறாங்க. அப்போ வந்து ஒய்ஃப் ஒரு பிரச்சனையால மிஸ் ஆகுறாங்க. மிஸ் ஆன ஒய்ஃப் தேடி கண்டுபிடிக்க போற வழியில அவர் எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கறது இந்த படத்தோட மெயின் கோர் லைன். மற்றபடி இந்த விடாமுயற்சின்ற டைட்டிலுக்கு எக்ஸ்பிளனேஷனே இந்த படம் அந்த இவ்வளவு பிரச்சனையை தாண்டி அவர் அவங்க ஒய்ஃப் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காரு, அந்த லவ்க்காக அவர் எவ்வளவு போராடுறாரு அப்படின்றது தான் விடாமுயற்சின்ற எக்ஸாம்பிள். டிஃப்ரெண்டான ஒரு லொக்கேஷன்ல நீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு டெஸ்ட் ட்ரைவ் கார்லாம் பண்ற மாதிரி ஒரு லொக்கேஷன்லாம் நீங்க செலக்ட் பண்ணி ஒரு யாருமே இல்லாத ஏரியால ஒருத்தரை தமிழ் பேசுற ஒருத்தரை நம்பி போனா என்ன ஆகுன்ற மாதிரி அந்த கதை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் ஹாஃப்லாம் விறுவிறுப்பா இருந்தது. உண்மையிலே செகண்ட் ஹாஃப் ஐ என்ஜாய், அதெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் த்ரிஷாவோட காஸ்டியூம், த்ரிஷாவோட மேக்கப் ஆகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பாராட்டியே ஆகணும். மற்றபடி அந்த ஸ்லோ டவுன் பண்ணி கொஞ்சம் கெடுத்து விட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு 1.5 hours. அதுதான் வந்து கொஞ்சம் படத்தை வந்து கொஞ்சம் டவுன் பண்ணுது. அந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க திருப்பி ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபை விறுவிறுப்பாக எடுத்துட்டாங்க. அங்கே எதுவும் மாற்றத்துக்கு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா படம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் எத்தனை கோடி ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது வந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தோட டேரக்டர் வந்து எல்லா பேட்டியும் நான் பார்த்தேன். ஸோ எல்லா பேட்டிலையும் வந்து கொஞ்சம் சார்ஜ்லெஸ் மாதிரி பேசுறீங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் மோர், லோவாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஹையாகவும் வராதிங்க அப்படின்னு. அது மாதிரியே தான் படமும் இருக்குது. ஓகே, நீங்கள் கங்குவா மாதிரி ஒரேடியாக சாலிடாக அடித்து பேசி வந்துடும் அப்படின்லாம் பேசவும் வேணாம். இப்போ யாரும் அந்த மாதிரி பேசுகிறதும் இல்லை. ஈவன் சுந்தர் சி கூட பார்த்தீங்கன்னா மதகத ராஜாவில் 20 minutes வச்சாங்கன்னா போதுங்க அந்த அளவுக்கு இருக்கேன் அப்படிங்கிற ரேஞ்சில் பேசினார். ஸோ அந்த ரேஞ்சில் தான் இப்போ எல்லாமே பார்த்து தான் வாய் விடுறாங்க எல்லா டேரக்டரும். பட் அதுக்காக இவ்வளோ டவுனாகவும் பேச வேணாம். பட் இந்த படம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு ஆவரேஜாக தான் போகுது. பெருசாக பிடிச்சிருக்குப்பா நான் செகண்ட் டைம் தேர்ட் டைம் வருவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒன் டைம் செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது, விறுவிறுப்பாக இருக்குது. அதே விறுவிறுப்பு தூக்கி அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கும், இன்னும் நல்லா போயிருந்திருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருந்திருக்கும். ஒரு 2 வாரம் 3 வாரம் ஓடுறதுக்கு ஒரு மிகையாக இருந்திருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து தப்பு பண்ணிட்டாங்க, ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. அந்த செகண்ட் ஹாஃப் எடுத்தாங்கல்ல அந்த விறுவிறுப்பாக அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் காமிச்சிருக்கணும். எங்கேயுமே வந்து ரொம்ப கஷ்டம்தான் அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே எடுக்கிறது. ஃபுல்லாகவே வந்து நீங்கள் சீட்டு நுனியிலே உட்காந்து பார்க்குற அளவுக்கு எடுக்கணும்னா நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் ஸ்க்ரீன் பிளே. ஸோ நிறைய ஒர்க் அவுட் பண்ணால் தான் தமிழ் ஃபிலிம் வந்து இதுக்கப்புறம் வர தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு 1000 crores எல்லாம் அடிக்கணும் அப்படின்னு கனவு கண்டுறீங்கன்னா ஸ்கிரிப்டை எழுதுறதுலையும் சரி, ஸ்க்ரீன் பிளே எடுக்கிறதுலையும் சரி, அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் நிறைய ஐடியாஸ் கொடுக்கணும் டேரக்டர்ஸ்க்கு. அவர் ஏதாவது கேட்குறாருன்னு சொல்லிட்டு பயந்துன்னு சில பேர் அவங்களோட ஐடியாலஜிலாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் ஒரு மனுஷனுக்கு எப்படி ஐடியாஸ் வரும் சொல்லுங்க? சுற்றி ஒரு 10 பேரை போடுறோன்னா அவங்களும் ஐடியாஸ் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் எல்லாமே ப்ரொசீட் பண்ணி கொண்டு போனால் படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுதான் என்னோட கருத்து. ஸோ மற்றபடி இந்த படத்துக்கு வந்து 6.5 to 7 கொடுக்கலாம். அனிருத்னால இது கண்டிப்பாக ஓடும். அனிருத் கொடுத்த மியூசிக்னால ஓடும். போறது ஏன் போகுதுன்னா அந்த ரொமான்ஸ் நிறைய இது. தன் கணவனுக்கிட்ட ரொமான்ஸ் இருக்கு, மனைவிட்ட ரொமான்ஸ், ஆனால் வெளிப்பாடு இல்லை. தள்ளி தள்ளி இருக்கிறாங்க ரொமான்ஸ். நான் சொல்லுறேன் ஒரே ஃபைட்டு, கடைசி ஃபைட்டு தரமான ஃபைட்டு, ஆக்ஷன் இங்கே இருக்கும். அதுதான் தரமான ஃபைட்டு. அதெல்லாம் 2 பேரும் ஈக்குவலாக தான் ஃபைட் இருக்குது. குடும்பமா பார்க்க வேண்டிய படம் தான் சொல்லுவேன். அதுக்கு நடுவில் எதுவுமே இது மாதிரி படம் எடுக்கலையே. யாரும் விஜயே எடுத்த மாதிரி எடுக்கலையே. கோட்டு பார்த்தேன், அதெல்லாம் இல்லையே. இல்லை டிஃப்ரெண்ட் ஆகிடுது. அது வேற கதை. அது வேற படம். அது எனக்கு தெரியாது. ஆனால் அதை நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம் தான் நான் சொல்லுவேன். ஒரு மனைவி 4 சவுத்துக்குள்ள நடக்குது. தயவு செய்து உங்களுக்கு நானே என் மனைவி பேச உங்களுக்கு சொல்ல மாட்டேன். புரியுது? எங்களுக்குள்ள சண்டை வந்தவங்களுக்கு சொல்ல மாட்டேன். நான் சொல்றது புரியா? இதுதான் டிராவல் ஆகுது. அதுதான் வருது. அதுதான் கதை மையமா வருது. நான் பூந்துருவேன், அவன் பூந்துருவான். புரியுது? புரிஞ்சுங்கன்னு நினைப்பேன். ஒரு பெண்களை கோசம் நான் சொல்றேன். நானு புரிஞ்சு நிற்பீங்க. அஜித் அந்த ஆக்ஷன் கிங்கன்றதுனால அஜித்துக்கு கரெக்டா அது மங்காத்துல இருந்தது டச்சு நல்லா செட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு 2 பேரும் செட் ஆச்சு. அருமையா நடிச்சுக்கிறா போலப்பா. நீ என்ன ஒல்லியா இருக்கிறதுக்கு பார்த்தா உடம்பு கரெக்டா நடிச்சுக்கிற. உன்னுடைய அந்த முரட்டு தடம் எல்லாமே கரெக்டா இருக்குது. அது உண்மையிலேயே வந்து அடுத்த நம்பியாரான்னு தெரியல. நல்ல ஒரு வில்ல. அது ரகுவரன் கூட சொல்லலாம், யார வேணா சொல்லலாம். அருமையா அந்த நடிச்சுக்கிறா போல. செய்தி ஒரு குடும்பம் நல்லா வச்சிருந்தாவே மார்க்கே தேவையில்லை.